சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், அதாவது உங்களால் முடியாமல் போனவைகள், மனுஷர்களாலே நடக்காதவைகள், மனுஷர் மூலமாய் செய்ய முடியாதவைகள், அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய ஆவியாய் இருக்கிற நான், கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு தேவன் சொல்கிறார், நான் செய்வேன், என்னால் எல்லாமே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொன்ன அந்த விதமான ஒரு நிலைமையில் இருக்கிற காரியத்தை டாக்டர் செய்ய முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. எவ்வளவுதான் என்னென்ன முயற்சி பண்ணாலும், எவ்வளவு பணத்தை நம்ம செலவு பண்ணாலும் சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். ஆகவே ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்கிறார், நான் செய்ய முடியும், நான் செய்ய முடியும், நீங்கள் என்னை நம்புங்கள், நான் செய்கிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக சமயத்தில் நம்முடைய திட்டங்கள் தோல்வி அடைந்து போகலாம், நம்முடைய எதிர்பார்ப்புகள் தோல்வி அடைந்து போகலாம், பல காரியங்களை செய்து பார்த்தோம், முயற்சிகள் பலனற்று போகலாம். பேதுருவும் அவனை சார்ந்தவர்களும் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஒரு மீன் கூட என்ன செய்யவில்லை, அகப்படவில்லை. முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், வலை நன்றாகத்தான் இருந்தது, அவர்கள் திறமை உள்ளவர்கள் தான், கடும் உழைப்பு உழைத்தார்கள், ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிற்று. அவ்விதமாய் செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை விட்டு விலகி போய்விடக்கூடாது, விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது. சிலர் அப்படி பின்மாற்றம் அடைந்து போய்விடுகிறார்கள், சிலர் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் கஷ்டப்படுகிறேன், நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டேன், என் புருஷனை மாற்ற முடியவில்லை, என்னுடைய மனைவியை மாற்ற முடியவில்லை, என் பிள்ளைகளை மாற்ற முடியவில்லை, என்னுடைய உத்தியோக காரியங்கள் ஒன்றும் நடக்கவில்லை, இப்படி அப்படி என்று சொல்லி எல்லா காரியங்களையும் நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள் பிரதிகூலமாக இருக்கிறபடினாலே, அனுகூலமாக இல்லாமல் இருக்கிறபடினாலே, தோல்விக்கு எதுவாய் காரியம் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே விரக்தி அடைந்து கைவிட்டு விடுகிறோம். இனி ஒன்றும் நடக்காது, ஆண்டவர் நமக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். ஒருத்தர் சொன்னார், அவர் மேலே உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் வேடிக்கை பார்க்கிற தெய்வம் என்று சொல்லி ஒரு போதகர் சொன்னார். ஒரு போதகருக்கு அவ்வளவு விரக்தி என்றால் விசுவாசிகளை சொல்லவா வேண்டும்? அப்போ சில போதகர்களாக இருந்தால் கூட எப்படியோ பிரசங்கம் பண்ணணுமேன்னு சொல்லி வந்து பிரசங்கம் பண்ணி போவார்கள். பிரசங்கம் பண்ணனால எல்லாரும் அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவர்கள் அல்ல, பிரச்சனைகள் மத்தியில் ஜெயம் பெற்று மேற்கொண்டு பிரசங்கம் பண்ணுவர்கள் உண்டு. அதன் மத்தியில் ஏதோ பிரசங்கம் பண்ணணுமே, ஊழியம் செய்யணுமே, அப்படி என்று ஊழியம் செய்து போய்கொண்டிருக்கிற ஊழியர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். விசுவாசிகளும் அப்படித்தான். விசுவாசிகளும் ஆலயத்துக்கு வரணும், ஆலயத்துக்கு வரவில்லை என்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று ஊருக்கு பயந்து, சபைக்கு பயந்து, பாஸ்டருக்காக இல்லை என்று சொன்னால் ஒரு பழக்கத்துக்காக ஏதோ வந்து போகிறோமே தவிர ஒரு விரக்தி, ஒரு சோர்வு. ஆண்டவர் என்ன செய்தார்? ஒன்றுமே செய்யவில்லை. நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், எவ்வளவோ நாங்கள் பிரயாசப்பட்டு பார்த்தோம், ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆண்டவர் கடைசி நிமிஷத்தில் வருவார், கடைசி நிமிடத்தில் வருவார். அவர் எப்பொழுது செய்வார் என்று நமக்கு தெரியாது. அவர் செய்கிற நேரம் நம்ம எல்லாம் முடிந்து விட்ட, என்னால் இனி ஒன்றும் முடியாது என்று நம்ம நினைக்கிற பொழுது கர்த்தர் செய்வார். பிரயாசப்பட்டார்கள், தண்டு வலித்தார்கள், ஆனால் ஒரு அடி கூட முன்னே போக முடியவில்லை. கொந்தளிப்பு கடலில் படகை அவளால் முன்னாலே செலுத்த முடியவில்லை. சீஷர்கள் செய்த அந்த பயணத்தை சொல்லுகிறேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதெல்லாவற்றுக்கும் பிறகு ஒரு முடிவு செய்தார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? எங்களால் இனி முடியாது, எங்களால் இனி தண்டு வலிக்க முடியாது, எங்களாலே எதையுமே சாதிக்க முடியாது, நாங்கள் எங்களை காப்பாற்றி கொள்ள முடியாது, நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, உம்மிடத்தில் இந்த
படகை தருகிறோம், உம்மிடத்துல இந்த துடுப்பை தருகிறேன், உம்மிடத்துல ஆண்டவரே என்னுடைய வாகனத்தை தருகிறேன், உம்மிடத்தில் என்னுடைய குடும்பத்தை தருகிறேன், உம்மிடத்தில் என்னுடைய மனைவியை தருகிறேன், என் பிள்ளைகளை தருகிறேன், ஆண்டவரே என்னுடைய சபையை நான் தருகிறேன் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரன், ஒரு தகப்பன், ஒரு தாய், யாராக இருந்தாலும் சரி, நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்வேன். ஆமென். என்னுடைய ஆவியினாலே ஆகும், அது முடியும், நான் அதை செய்து முடிக்க முடியும், நீ கவலைப்பட வேண்டாம், நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று விசுவாசிக்க வேண்டும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவராலே எல்லாம் கூடும். இந்த சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 2வது அதிகாரத்தில் வாசிக்கிற சமயத்தில் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. சகரியா 2:4. இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும், மிருக ஜீவன்களின் திரளினாலும், மிருக ஜீவன்களின் திரளினாலும், மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும், மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எருசலேமை ஆசீர்வதிப்பேன். இடிந்து போன எருசலேம், மதில் இல்லாத எருசலேம், ஆட்கள் இல்லாத எருசலேம், ஆடு மாடுகள் வாழ்வாதாரத்தை இழந்ததான அந்த தேசம், செல்வத்தை செழிப்பையும் இழந்து போன அந்த தேசம் திரும்ப எப்படி எடுத்து கட்டப்பட முடியும்? திரும்ப எப்படி நகரங்கள் கட்டப்பட முடியும்? திரும்ப எப்படி குடிபெயர்ந்த மக்கள் திரும்ப இங்கே வருவார்கள்? இல்லாமல் சொற்ப ஜனங்களாக இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் விவசாயத்தை நம்புகிற சாதாரண விவசாயிகள், கூலி வேலை செய்கிறவர்கள், திறமை இல்லாதவர்கள், கொஞ்சம் பேரை மாத்திரம் தேசத்தில் விட்டு விட்டு மற்றவர்கள் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து போய்விட்டான் எதிரி. அந்த காலத்தில் சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிற தீர்க்க தரிசனம் எருசலேமுக்கு நேராக சொல்லுகிறான். இஸ்ரவேலுக்கு நேராக சொல்லுகிற தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால், உங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நான் அலங்கத்தை கட்ட முடியும், நான் ஆலயத்தை கட்ட முடியும், நான் தேசத்தை கட்ட முடியும். தேசத்தை எடுத்து கட்டுவதற்காக நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள், நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள், ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் நான் ஒரு நிமிஷத்தில் காரியத்தை மாற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கோரேசுடைய ஆவியை ஏவினார், காரியங்கள் என்ன செய்தது? நடந்தது என்று சொல்லி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்திலையும் எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலையும் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். தேவன் நினைத்தா யாராவது ஒருத்தருடைய உள்ளத்தில் ஏவி விடுவார். ஆண்டவர் ஒரு மனசில் அவர் பேசிவிட்டார் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் அந்த காரியத்தை கை கொள்ளத்தக்கதாக அவராலே அவன் திருப்பப்பட முடியும். எவ்வளோ கொடிய மனுஷனாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனையை கர்த்தர் பார்த்தார். அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது மாத்திரமல்ல, வேதனைப்பட்டு புலம்பி ஆண்டவரை தூஷித்து அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து அந்நிய தெய்வங்களை வணங்கினவர்களாக இல்லை. வணங்கின அவர்கள் காணாமல் போனார்கள், அவர்கள் சத்துருக்களுக்கு இரையாகி போனார்கள். மீதம் இருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தேசத்துக்காய் கண்ணீர் வெடித்தார்கள். ஆண்டவரே, எங்கள் தேசம் கட்டப்பட வேண்டும், எங்கள் தேசத்தில் திரளான ஜனங்கள் மறுபடியும் வர வேண்டும், எங்களுடைய தேசத்தில் ஆடு மாடுகள் விருத்தியடைய வேண்டும், மறுபடியுமாக விவசாயம் நடக்க வேண்டும், மறுபடியும் ஆண்டவரே ஆகார திரட்சி உண்டாக வேண்டும், பொருளாதார செழிப்பு உண்டாக வேண்டும், எங்கள் தேசத்தில் படித்தவர்கள் எழும்ப வேண்டும், பட்டதாரிகள் எழும்ப வேண்டும், விஞ்ஞானிகள் எழும்ப வேண்டும், நல்ல ராஜாக்கள் மறுபடியும் எங்கள் தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த தேசத்துக்காய் கண்ணீர் விட்டவர்கள் உண்டு. அவர்களில் ஒருவன் தான் சகரியா. கர்த்தர் மகிமைப்படுத்துவான். அவர்களில் ஒருவன் தான் சகரியா. சகரியா காலத்தில் அவனுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். அவனுடைய கண்ணீரை மாத்திரமல்ல, அவனை போல யார் யாரெல்லாம் கண்ணீர் விட்டு தேவ சமூகத்திலே கதறி அழுதார்களோ, ஜெபித்தார்களோ, அவருடைய ஜெபங்களை ஆண்டவர் என்ன செய்யவில்லை? தள்ளிவிடவே இல்லை. கர்த்தர் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்னாருடைய கண்ணீரை பார்த்து மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தரால் கூடும் என்று நிரூபித்தார். அவனுடைய கணவன் அதாவது 2வது திருமணம் பண்ணியிருந்தாலும்
இவளுக்கு பிள்ளைகள் உண்டாகாது என்று உலகமே சொன்னாலும் அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய ஜெபத்துக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து என்ன செய்தார்? அவர் அசைவாடினார், அவர் கிரியை செய்தார், அவருடைய கற்பத்தை கத்த திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் அசைவாடி விட்டார் என்று சொன்னால், ஆவியானவர் கிரியை செய்து விட்டார் என்று சொன்னால், கர்த்தர் மலட்டு கற்பங்கள் என்ன செய்வார்? அவர் பிள்ளை பெறும்படியாய் உதவி செய்வார். திருமணம் நடக்காது என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நபர்களுக்கும் திருமணம் நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இது நடைபெறாது, ஒன்றும் ஆகாது என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை அவர் நிச்சயமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது, கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடாது, சபையை விட்டு விலகி போகக்கூடாது. அவர் எங்களை கொன்று போட்டாலும் என்ன செய்வேன்? அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி உறுதியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை உண்டு. கர்த்தர் அவர்களை நிச்சயமாய் அவர் விடுதலை ஆக்குகிறவர், அவர்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் கொன்றாலும் சரி, வாழ வச்சாலும் சரி, அவர் கையால் நம்ம நடக்கட்டும். அவர் வாழ வச்சாலும் அவர் செய்யட்டும், அவர் கொன்று போட்டாலும் அவரே என்ன செய்யட்டும், கொண்டு போகட்டும். உங்கள் குடும்பம் ஒன்றுமில்லாமல் போனா ஆண்டவரை நீரே அதை செய்யும். உம்மால நடக்கட்டும்னா உம்மை விட்டு விலகி போய் சாத்தான் கையில் நான் விட வேண்டாம், உம்மை கையில் நான் இருப்பேன் ஆண்டவரே, உம்முடைய கையில் இருப்பேன். நாம் அவருடைய கையில் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்ம உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் மயப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அவர் காண்கிற தெய்வம். ஆகார கண்களை கண்ட கண்ணீரை கண்ட தெய்வம். அவர் நீரூற்றை காண்பித்து கொடுக்க முடிந்தது. வனாந்திரத்தில் நீரூற்று எப்படி வரும்? வனாந்திரத்தில் நீரூற்றை ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவளுக்கு காண்பித்து கொடுத்தார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவரால் எல்லாம் என்ன செய்யும்? நடக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. வேதத்தில் நீங்கள் வாசிக்கிறதான சமயத்தில் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் 9வது வசனம் இப்படி சொல்கிறது: இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றுவேன். இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனுஷனால் முடியாத காரியம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்கள் நீங்கி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகிறது என்பது நமக்கு முடியாத காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம். பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறேன், குடியிலிருந்து விடுதலை இல்லை. எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறேன், இந்த கோபத்திலிருந்து விடுதலை இல்லை என்று ஒவ்வொருவரும் இது முடியாத காரியம், முயற்சி செய்து விட்டேன் என்று விரக்தி அடைந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாமே ஆகும். உன்னுடைய சுபாவத்தை நான் மாற்ற முடியும். அதாவது மனிதன் தன்னுடைய சுபாவத்தை மாற்றுவது என்பது எளிதான காரியமே இல்லது, நிச்சயமாய் மாற முடியாது. நான் ஒரு புத்தி இல்லாத ஆள், நான் ஒரு மதியீனமான காரியங்களை பேசுகிறேன், எனக்கு சரியாக பேச தெரியாது, எனக்கு சரியாக காரியங்களை செய்ய தெரியாது, எனக்கு திறமை இல்லை, எனக்கு நல்ல சுபாவங்கள் இல்லை என்று உங்களையே நீங்கள் எதிராய் பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் எதிர்மறையாய் பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களை சின்னவனாக இருக்கிற உங்களை பெரிய ஜாதியாக மாற்ற முடியும். அற்பமாய் இருக்கிற உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. கூச்ச பார்வை உள்ளவளாகத்தான் இருந்தாள் லேயாள், ஆனா அவருடைய சந்ததியில தான் இயேசு பிறந்தார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. கூச்ச பார்வையா இருந்த லேயாளுடைய சந்ததியிலே இயேசு பிறந்தார். ஆகவே கர்த்தர் அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிற தெய்வம். அக்கிரமத்தை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றி போடுவார். எந்த சுபாவத்தையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நீக்க முடியும். ஆண்டவரே எனக்கு விடுதலை இல்லை, இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும் என்று சொல்லி நீங்க கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அந்த கட்டிலிருந்து நான் அவனை விடுதலை ஆக்குவேன், இந்த அக்கிரம கட்டிலிருந்து நான் அவனை விடுதலை ஆக்குவேன், இந்த மாதத்தில் இருந்து நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசித்த அந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7வது வசனத்தை வாசியுங்கள். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அநேக சமயத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம் வந்து நிற்கிறது.
பர்வதம் முன்பதாக இருக்கும் பொழுது முன்னால் என்ன செய்ய முடிகிறதில்லை, போக முடிகிறதில்லை. பர்வதம் என்பது தடை. பர்வதம் என்பது நமக்கு எதிராக வருகிறதான பிரச்சனைகள், மலை போல பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. அது பர்வதம் போல நமக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற முடியாத தடைகள், வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடிக்கு பெரும் கற்களாக, பெரிய தடைகளாக, பர்வதமாக காரியங்கள் நமக்கு கண்முன்னே தெரியலாம். கர்த்தர் சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். என்ன செய்ய வேண்டுமாம்? தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். தலைக்கல் எது? இயேசு கிறிஸ்து, அவர்தான் தலைக்கல்லாக இருக்கிறார். தலைக்கல்லை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது அது சின்ன கல்லா இருந்தாலும், அது அற்பமான கல்லா இருந்தாலும், அது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பார்வைக்கு இயேசு கிறிஸ்துவர் சாதாரணமாக தெரியலாம். ஆனால் இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்து விட்டார் என்று சொன்னால், இயேசு உங்கள் வாழ்க்கையிலே அவர் தலைக்கல்லாக வந்து விடுவார் என்றால், பிரதானமானவராக வந்து விடுவார் என்று சொன்னால், அவரையே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மூளைக்கல்லாக வைத்து விடுகிற சமயத்தில் கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார் தெரியுமா? தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். பர்வதம் என்ன செய்யும்? அது சமபூமியாக மாறப்போகிறது. இருக்கிற இடம் தெரியாம போகும் உங்க பிரச்சனை. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிற இடத்திலே அந்த அந்த பர்வதத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு நம்முடைய தேவனால முடியும். அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். வசனம் என்ன சொல்கிறது? அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று என்ன செய்வார்கள்? ஆர்ப்பரிப்பார்கள். அழுது கொண்டிருக்க கூடாது. என்ன செய்யணும்? ஆண்டவரை உங்க வாழ்க்கையில பிரதானமாக ஏற்றுக்கொண்டு, அவரை உங்கள் வாழ்க்கையில தலைக்கல்லாக ஏற்றுக்கொண்டு, மூளைக்கல்லாக நீங்கள் ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு, கிருபை 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 என்று என்ன செய்யுங்க? ஆர்ப்பரிக்க வேண்டும். நல்ல கைகளை உயர்த்தி கிருபை சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர், உங்களுடைய கிருபை எனக்கு வேணும் அப்பா, உடைய கிருபை எனக்கு வேணும் அப்பா, உடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, உடைய கிருபை எனக்கு உண்டாவதாக, கிருபை எனக்கு உண்டாவதாக, கிருபை எனக்கு உண்டாவதாக. தேவ சமூகத்தில் கிருபையை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். கிருபையை நம்பி சார்ந்திருப்போம். கிருபையை நம்பி சார்ந்திருக்கிற சமயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய துவங்குவார். என்னால் ஒன்றும் முடியாது. சொல்லுங்க, என்னால் ஒன்றுமே முடியாது. என்னுடைய கல்வி, என் ஞானம், என் முயற்சி எல்லாம் வீணாக போய்விட்டது. இப்போ உங்களுடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன், உங்களுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என் காணிக்கையினால ஒன்றும் இல்லை, நான் தசமபாகம் கொடுத்ததுனால ஒன்றும் நடக்காது, நான் பூர்வீகமாக கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஒன்றும் நடக்க போகிறதில்லை, என்னுடைய ஞானத்தினால ஒன்றும் நடக்கிறதில்லை, என்னுடைய பலத்தினால ஒன்றும் நடக்க போகிறதில்லை. இதெல்லாம் ஆண்டவரே ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. உங்களுடைய கிருபையை மாற்றி இப்பொழுது நான் பற்றி கொள்கிறேன். உங்களுடைய கிருபை நான் சார்ந்து கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில திரும்பவும் உங்களுடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி கிருபைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய பர்வதம் என்ன செய்யும்? சமபூமியாக மாறும். எப்படி மாறும்? யார் மூலமாக மாறும்? கர்த்தருடைய ஆவியினாலே அது மாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நாம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவிதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் என்ன தெரியுமா? அந்த வசனத்திலே நாம் என்னப்படி வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கிறதான சமயத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்கிறது, என்ன செய்? விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். we must speak against the problems. நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் நாம் பார்த்து பேச வேண்டும். பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது, பிரச்சனைக்கு எதிராக நாம் பேச வேண்டும். எப்போவுமே நம்ம என்ன செய்கிறோம்? நெகட்டிவான காரியங்களை பேசுகிறோம். நமக்கு முன்னா இருக்கிற பிரச்சனைகள், அதுக்கு பின்னால் இருக்கிற பிரச்சனைகள், அதுக்கு காரணமாக இவர்கள் இருக்கலாம், இவங்களால் அந்த பிரச்சனை வந்தது, என் மனைவி தான் அதுக்கு காரணம், என் பிள்ளைகள் தான் அதுக்கு காரணம், இல்லை எதிர்த்த வீட்டுக்காரன் தான் அதுக்கு காரணம், அவன் பில்லி சூன்யம் பண்ணனால தான் எனக்கு இந்த குடும்பத்தில் பிரச்சனை. இப்படிப்பட்ட காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்த வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, நீ அந்த சபைக்கு போனதுனால தான் உனக்கு இந்த பிரச்சனை. நீங்கள் வாயை மூடுன்னு சொல்லுங்க, சும்மா இருங்கள், எனக்கு தெரியும். யார் சொன்னது? எலிசா சொன்னான், சும்மா இருங்கள், எனக்கு தெரியும். நம்ம சுற்றி இருக்கிறவன் குழப்பத்தான் செய்வான். சுற்றி இருக்கிறவன் குழப்பம்னா நீங்கள் சுற்றி இருக்கிற ஆட்கள் சரியான ஆட்களை வைத்துக்கொள்ள வேண்டும்.
அநேக விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கே வந்துட்டு அதுக்கு பிறகு வார நாள் முழுவதும் உலக பிரகாரமான ஆட்களோடையே நெருக்கமான ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள். அவளோட போக்கு வரவெல்லாம் வைத்து அவங்களோடு அவர்கள் இவங்க வீட்டுக்கு வருவாங்க, இவங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஒரு நெருக்கமான ஐக்கியம் உலகத்தில் உலக நண்பர்களோடு கூட வைத்திருக்கிற சமயத்தில் அவர்கள் உங்களுக்கு எதிர்மறையான காரியங்களை தான் பேசுவாங்க. ஆண்டவரை பற்றி விசுவாசத்தை ஊட்டுகிற வார்த்தைகள் அவர்கள் மூலமாய் வருகிறதில்லை. நல்ல விசுவாசிகளை, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களை, ஜெபம் பண்ணுகிற ஆட்களை நம்ம சுற்றிலும் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பாசிட்டிவான ஆட்டிடியூட் வரும். அதாவது எதிர்மறையான மனநிலை உள்ள மக்களோடு கூட நம்ம பேசி பழகி கொண்டு இருப்போம் என்றால் நம்ம மனசும் அப்படியே கெட்டு போகும், நம்ம பேச்சு அப்படியே தான் வரும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல பாசிட்டிவான ஆட்களை பார்க்கணும், அவங்களோட பேசணும். அப்படிப்பட்ட புஸ்தகங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க வேண்டும். வேதத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை விட சிறந்த புஸ்தகம் வேறு ஒன்றுமே கிடையாது. வேத புத்தகத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கிற சமயத்தில் ஒவ்வொன்றும் விசுவாசத்தின் வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை தூண்டுகிற அனுபவங்களைத்தான் நாம் அந்த வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாருங்கள், யோபுவின் வாழ்க்கை பாருங்கள், எல்லாமே நம்முடைய விசுவாசத்தை தூண்டுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுவோம். எதிர்மறையான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? நாம் பேசவே கூடாது. கர்த்தர் நல்லவர். சிங்கக்குட்டிகள் பட்டினி அடைந்து தாட்சியாக இருக்கும், கர்த்தர் தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைவு விடாது. இந்த நடிகைகளுடைய சரித்திரங்களை எடுத்து வாசித்து பார்த்தால் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஸ்க்ரீனில் நல்லா இருக்கிறவங்க, அவங்க வாழ்க்கை எங்கே நடந்து கொண்டு இருக்கிறது, எங்கே குடியிருக்கிறாங்க, அவங்க எப்போ என்ன வருமானம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிலர்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். சிலர்லாம் யாருடைய உதவியும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டு ஏதோ குடிசையில் குடியிருக்கிறாங்களாம். ஒவ்வொருத்தருடைய பற்றிய சரித்திரங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை நல்லா இல்லை. இந்த தலைமுறையிலேயே அவர்கள் பட்டினி கிடக்கிறார்கள். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாட்சியாக இருக்கும், அவங்க பட்டினி கிடந்து தாட்சியாக இருப்பாங்க. கர்த்தரை தேடுக்க நமக்கோ ஒன்றும் குறைய விடாது. கர்த்தர் நம்முடைய தலைமுறையை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாயிருங்கள். சிங்கத்தை போல என்ன செய்வோம்? தைரியமாக இருந்து பேசுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுவோம். ஆண்டவர் ஒருபோதும் தூஷித்து பேசவே கூடாது. என்ன நடந்த? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத புழுதியிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதங்களை நமக்கு செய்வதற்கு ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எளிதான காரியம் அல்ல இது, எளிதான காரியம் அல்ல. கர்த்தருடைய கிருபையை பெற்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கினாலும் வாயிலிருந்து வர என்ன வார்த்தை வரணும்? விசுவாசத்தின் வார்த்தையே வரட்டும். மனைவிட்ட பேசினா விசுவாசத்தின் வார்த்தை, கணவன்கிட்ட பேசினா விசுவாசத்தின் வார்த்தை, பக்கத்து வீட்டில் பேச என்ன இப்படிலாம் முடியெல்லாம் கொட்டி போயிட்டு இருக்கேன், அது மறுபடியும் முளைக்கும்னு சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவன் பார்க்கறது முடி கொட்டுறது தான் பார்ப்பான். என்ன மெலிஞ்சே போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவான். மறுபடியும் நான் குண்டாவேன், எனக்கு நான் ஆரோக்கியமாகத்தான் இருக்குன்னு குண்டாவேன்னு சொல்ல வேண்டாம், ஆரோக்கியமாகத்தான் இருக்குன்னு சொல்லுங்க. பார்க்குற ஆட்கள்லாம் எப்போவுமே நெகட்டிவாக தான் பேசுவான், நெகட்டிவாக தான் பேசும். பாஸ்டர் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்களேன்னு சொல்லுவாங்க. உடனே இல்லை ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வியாதி ஒன்றும் இல்லைன்னா கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. 50 கிலோ இருக்கிற வேண்டிய இடத்துல 100 கிலோ இருந்தீங்கன்னா அதுதான் பிரச்சனை, அதுதான் வியாதி. ஊரில் உள்ளவங்க கேட்பாங்க, எந்த கடையில் அரிசி வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற வியாதி உங்களால் நடக்க முடியலை, உங்களால் உட்கார முடியலை, படாத பாடுபடுகிறோம். இப்படி உலகத்தில் உள்ளவங்க பார்த்து மெலிஞ்சு போனீங்கன்னு சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி உங்கள் தொழிலெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று சொன்னாலும் கர்த்தர் மறுபடியும் என்னை என்ன செய்வார்? எடுத்து நிறுத்துவார் என்று தைரியமாக அவன் முன்பதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? சாட்சி சொல்ல வேண்டியது அவசியம். உங்களுடைய வாயை நம்ம அடைக்கணும். நம்ம ஒருவேளை அவரிடத்தில் பேசாமல் இருந்தால் உள்ளத்துக்குள்ளே பேசணும். இப்படிப்பட்ட எதிரான வார்த்தைகளை பேசுகிற ஆட்கள் நம்ம சுற்றி இருப்பார் என்று சொன்னால் யோபு போல பேசுங்க, நீங்கள் வாயை மூடுங்கள் என்று சொல்லுங்கள். கர்த்தர் மகிமைப்படுத்தாலோ யா. கர்த்தர் என்னை நிச்சயமாய் ஒரு நாள் என்ன செய்வார்? விடுதலையாக்குவார் என்று நாம் தைரியமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உலகத்தை ஜெயிப்பது தெரியுமா? ஞானத்தை பார்க்கல, விசுவாசம் தான். ஹல்லேலூயா. விசுவாசம் உலகத்தை என்ன செய்யும்?
ஜெயிக்கும். விசுவாசம் உள்ளவன் தான் பெரிய மனுஷன். ஆக விசுவாசத்தின் வார்த்தைகளை நாம் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வேதத்தில் நீங்கள் வாசிக்கிறதான சமயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3லிருந்து 7 வரை வசனங்களை வாசித்து பார்க்கிற சமயத்தில் ஏசாயாவின் நாவை அக்கினி தொட்டது போல இந்த கால வேளையில ஆண்டவருடைய அக்கினியை கர்த்தர் அனுப்பி உங்களை அவர் தொட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருடைய அக்கினி உங்களை தொடுகிற சமயத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் மூழ்கி விடும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் நிரம்பி விடுகிற சமயத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமாகும். அக்கிரமத்தை நீக்குவதற்கு அவரால் முடியும் என்று சொன்னேன். எப்போ அக்கிரமத்தை கர்த்தர் நீக்குவார் தெரியுமா? தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நாளில் ஆண்ட உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற காட்சியை பார்த்தது யார்? ஏசாயா கண்டான். தேவ பிரசன்னத்துக்குள் வரும் பொழுது தரிசனத்தை என்ன செய்வோம்? காண்போம். தேவ பிரசன்னத்துக்குள் வரும் பொழுது ஆவியானவர் அக்கினியா இறங்கி வந்து நம்ம என்ன செய்வார்? தொடுவார். நம்முடைய மனதை தொடுவார், நாவை தொடுவார், உள்ளத்தை தொடுவார். சரீரத்தில் எது செயல்படாமல் இருக்கோ அதை கர்த்தர் செயல்படுவார். வாழ்க்கையில ஒரு தொடுதல் உண்டாகும். ஆண்டவர் செய்ய முடியும். தேவ சபையில் நம்ம வந்து தேவ பிரசன்னத்தை உணரணும். ஆமென். நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த வேத பகுதியில் படித்து பாருங்கள். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் என்ன செய்தார்கள்? துதித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு, தேவ தூதர்கள் துதித்த அந்த இடத்துல தேவ பிரசன்னம். தேவ தூதர்கள் துதித்தது போல அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தரை துதிக்கணும். பரிசுத்தவான்களாக தேவனை துதிக்கணும். அசுத்த உதடுகளினாலே நாம் உலகத்தில் அசுத்த காரியங்களை பேசிக்கொண்டு, புறங்கூறுகிற வார்த்தைகளை பேசிக்கொண்டு, பொய் பேசுகிற உதடுகளை உள்ள மக்களாக தேவ சமூகத்தில் கடந்து வந்து நாம் ஆண்டவரை துதிப்போம் என்றால் தேவ பிரசன்னம் இறங்கவே இறங்காது. பரிசுத்தவான்களாக நம்ம கூடி ஆண்டவரை பாட வேண்டும். பரிசுத்தவான்களாக கூடி கர்த்தரை கரங்களை உயர்த்தி என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். பரிசுத்த கைகளை என்ன செய்யணும்? ஊழியக்காரர்கள் உயர்த்த வேண்டும். புருஷர்கள் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கிற சமயத்தில் பரிசுத்தவான்கள் மத்தியில் தேவ பிரசன்னம் என்ன செய்யும்? இறங்கி வரும். அசுத்தமான ஒரு மனுஷன் வந்திருந்தான்னா கர்த்தர் அவனை தொடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை என்ன செய்யும்? மாற்றம் அடையும். நம்முடைய வீட்டில் தேவனை துதித்து பாட வேண்டும். சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்பட்டது போல, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது போல நீங்கள் தேவனை துதித்து உங்களுடைய வீடுகளிலே ஜெபம் பண்ண வேண்டும். தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிற சமயத்தில் தேவ பிரசன்னம் வீட்டில் வந்து இறங்கும். அது வீட்டில் இருக்கிற மக்களுடைய உள்ளங்களை நிச்சயமாய் தொடும் என்பதில் சந்தேகமே இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிற மக்களை மட்டுமல்ல, வீட்டை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் அந்த பிரசன்னம் கடந்து சென்று என்ன செய்யும் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை அது கொண்டு வரும். விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் தேவ பிரசன்னம் வேணும்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? அப்படி பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. குடும்ப ஜபம் இல்லாத வீட்டில் குடும்ப ஜபத்தை நம்ம தொடங்கணும். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்ய வேண்டும்? ஆம், தேவ சமூகத்தில் குடும்பங்களில் ஆராதனைகள் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் குடும்ப ஜபம் மட்டுமல்ல, அந்த வீட்டிலே ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் கூடி விசுவாசிகள் கூடி நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். வசனத்தை என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்லையும் வீட்டு கூட்டம் நடக்கணும். ஒவ்வொரு வீட்லையும் வீட்டு கூட்டம் நடக்கணும். ஆலயத்தில் மட்டுமல்ல, தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டிலையும் தேவ பிரசன்னம் பொங்கி என்ன செய்யும்? வழியும் என்பதில் சந்தேகமே இல்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுமா? வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15லிருந்து 20 வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? முழங்கால் படியிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும்
வல்லமையாய் பலப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் அசைவாட வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் மூலமாய் கிரியை நடக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முழங்கால் போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட போகிறீர்கள். உள்ளான மனுஷனில் பலப்படுவதாக இருந்தாலும் சரி, வெளியான கிரியைகள், உள்ளான கிரியைகள், குடும்பத்தில் கிரியைகள், சபையில கிரியைகள், தேசத்துல கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உள்ளால மட்டுமல்ல, வெளியேயும் அவர் செய்வார். தேசத்தில் இருக்கிற மக்களையும் அவர் மாற்ற முடியும். எல்லாவற்றுக்கும் அவருடைய அசைவாடுதலுக்காக, அவர் கிரியைக்காக ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் முழங்காலில் நிற்க வேண்டாம். முழங்கால நிற்க வேண்டாம். முழங்கால நின்றா தான் ஆவியானவர் அசைவாடுவார். ஆவியான அசைவாடுவார். எந்த சூழ்நிலை வந்துட்டு வரட்டும், அந்த சூழ்நிலையிலையும் தானியேல் போல முழங்கால நிற்க வேணாம். நம்மால் பிரச்சனைகள் வரும்பொழுது முழங்கால நிற்கவே முடியாது. எப்போ தான் நிற்க முடியும்? எப்போவுமே முடியாது. தான் விஷயம். நல்ல சந்தோஷமாக ஆசீர்வாதமெல்லாம் இருக்கும் பொழுது நிற்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முழங்கால எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவாங்க? நல்ல வசதிகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில், ஆசீர்வாதங்கள் வந்து நம்மை அதாவது குவிந்து கொண்டிருக்கிற சமயத்தில், மகிமை நமக்கு வரும்போது, மகத்துவங்கள் வரும் பொழுது, செல்வங்கள் வரும் பொழுது, செழிப்பு வரும் பொழுது, வெற்றியின் மேல் வெற்றி வருகிற சமயத்தில் முழங்காலையும் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள்? முடக்க மாட்டார்கள். முழங்கால் முடங்காது. அந்த நேரத்தில் அந்த வெற்றி கழுப்பில் என்ன செய்வாங்க? பாட்டு பாடிக்கொண்டிருப்பார்கள். பாட்டுக்கள் இப்போ கேசட்டில் வருது. அந்த கேசட்டுகளை வாங்கி போட்டு நல்லா கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பாடல்களை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறோம். டிவியிலேயே பாடல்கள் இருக்கிறது. கேசட்டில் வாங்கி போட்டு கேட்குறோம். மொபைலில் பயன் இருக்கிறது, பாடல்கள் இருக்கிறது. பாடல்களை நிறைய கேட்குறோம். ஆனால் முழங்கால் படி போட்டு ஜெபிக்க முடியாட்டாலும் நின்று கொண்டாவது ஜெபிக்கலாம். ஒருவேளை முழங்கால் படி போட முடியவில்லை, மூட்டு வலி, நின்று கொண்டு என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். நின்று கொண்டே ஜெபிக்க முடியவில்லைன்னா நடந்து கொண்டே ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பில்லி கிரஹாம் காலையிலே அவர் என்ன செய்வார்? சில மைல்கள் நடந்து 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 அவர் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவராய் இருந்தாராம். கர்த்தர் பூரண வயசோடு வைத்திருக்கிறார். உலகமெல்லாம் ஒரு எடுத்து பயன்படுத்தினார். ஏன் தெரியும்? அவருடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கை. அதே போல பால் யாங்கிச்சோ என்று சொல்லுங்க. இப்பொழுது அவர் பெயர் வேறு மாற்றியிருக்கிறார். அந்த யாங்கிச்சோ என்கிறவர், அவர் 3 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதன் நிமித்தமாகத்தான், ஜெபித்து கொண்டிருந்தது நிமித்தமாகத்தான் உலகத்திலேயே பெரிய சபையை கர்த்தர் அவரை கொண்டு கட்ட முடிந்தது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்கள் வீட்டில் படித்தவர்களை பெருக பண்ணுவார். ஆண்டவர் உங்களுடைய வீட்டில் கல்விமான்களை பெருக பண்ணுவார். அபிஷேகம் பெற்றவளை பெருக பண்ணுவார். ரட்சிக்கப்பட்டவளை கர்த்தர் பெருகம் பண்ணுவார். உங்கள் சந்ததியிலே, உங்கள் சமுதாயத்தில் இதை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? திரளான மக்களை கர்த்தர் பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அது என்ன? சும்மா ஏழைகள் மட்டுமல்ல, படித்தவர்கள், பட்டதாரிகள், நல்ல ஞானம் உள்ளவர்கள், இப்படிப்பட்ட ஆரோக்கியம் உள்ளவர்களாக உங்கள் வீட்டில் எல்லாரையும் கர்த்தர் மாற்றுவார். வியாதி இல்லாமல் போகும். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வியாதி இல்லாத ஒரு குடும்பமாய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசத்தோடு கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. பொருளாதார கஷ்டம் இல்லாத ஒரு வீடாக கர்த்தர் மாற்றுவார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். சோம்பல் இல்லாத வீடாக கர்த்தர் மாற்றுவார். பொருள் இல்லாத, அதாவது பொருள் இல்லை, அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை என்று நீங்கள் தரித்திரத்தையே பேசிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தரித்திரம் ஒளிந்து போகும். செல்வ செழிப்புள்ள வீடாக உங்கள் வீட்டை கர்த்தர் மாற்றுவார். கடன் இல்லாத வீடாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். விசுவாசோடு கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அது மட்டுமல்ல, அந்த சபையில ஆண்டவர் ஏதோ ஏழைகள் மட்டுமல்ல, ஏழைகள் எல்லாம் கர்த்தர் பணக்காரர்களாய் மாற்றுவார். சபையில எல்லாம் படித்தவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? கொண்டு வருவார். ஆண்டவர் இந்த சபையில திறமை உள்ளவர்களை கர்த்தர் நிறைய பேரை ஆண்டவர் எழுப்புவார். இந்த சபையில ஆண்டவர் பிரபுக்களை கொண்டு வருவார். பெரிய பெரிய அதிகாரிகளை கர்த்தர் என்ன செய்வார்? கொண்டு வருவார். திரள் மக்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? தேசத்தில் கொண்டு வருவேன்னு சொல்றார். மதில்கள் இல்லாத பட்டணம், ஆனா கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பார். மதில் ஏன் இல்லை தெரியுமா? ஆண்டவர் மதில் எல்லாத்தையும் இடிக்க போகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற சமயத்தில் இவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லை. ஆண்டவர்
எல்லையை இடித்து பெரிதாக்குவார். மதில் இருந்தால் தானே அதுக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு லிமிட்டுக்குள்ளால கத்துறவங்களை ஆண்டவர் வைக்க விரும்பல. ஒரு லிமிட்டுக்கு வெளியே கத்துறவங்களை கொண்டு போவார். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வெளியே கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆண்டவர் அகில உலகத்திலேயும் கொண்டு போய் ஆசீர்வாதமாக உங்கள் சந்ததியை அவர் பெருக பண்ண முடியும். விசுவாச கரங்களை கொட்டி கத்திர மையப்படுத்துவான். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர், உங்களையும் என்னையும் ஒரு ஆசீர்வதிப்பதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை பெரிய ஜாதியாக மாட்டினார். அதை செய்வாரா செய்ய மாட்டாரா? என் பையன் மக்கு அவனுக்கு தேரவே மாட்டான். சொல்லாதுங்க, விசுவாசத்து வார்த்தையை பேசுங்க, முழங்கால் படியிடுங்க, காரியங்கள் அது தலைகீழாக மாற முடியும், தலைகீழாக மாற முடியும். விசுவாசம் முழங்காலை போட விட மாட்டானே, சபையாரை தான் முழங்கால் போட விட மாட்டான். நம்ம சபையார் ஜெபம் பண்ணோன்னா இந்த சபையில் இன்னும் திரளான கூட்டம் வரும், திரளான கூட்டங்கள் வரும். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவர்கள் பசியில் இருக்கிறாங்க, பட்டினி இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, குடி வெறியில் இருக்கிறாங்க, அநேகர் தற்கொலைக்கினராய் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசுதான். அவர்களுக்கு ரட்சிப்பு இயேசு மூலமாக தான். அவர்கள் ஆறுதல் அடையக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சபை தான். சினிமா தியேட்டர் அல்ல, சாராய கடை அல்ல. சாராய கடைகள்லாம் மூடப்படுவதாக, சினிமா தியேட்டர்லாம் மூடப்படுவதாக. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தேவ சபையில் வந்து ஆறுதலை பெற்றுக்கொள்வார்களாக, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக, நிம்மதியை பெற்றுக்கொள்வார்களாக. கரங்களை வைத்து கத்திரமாய் ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார், கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? முழங்கால் படிக்கிட்டு பவுல் அவன் நேரம் போகாத ஆள் கிடையாது. எப்பவுமே இவர் பிரயாணம் பண்ணுகிறவர், நிறைய சபைகளை ஸ்தாபித்தவர், நிறைய பிரசங்கம் பண்ண வேண்டும், நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும், நிருபங்கள் எழுதினார். அப்படிப்பட்ட அவருக்கு ஜெபிக்க நேரம் இருந்தது. ஜெபிக்க நேரம் இருந்தபடினால தான் இவைகளை செய்ய முடிந்தது. அவருடைய நிருபம் அது மற்றவருடைய நிருபத்தை போல அல்ல. அவருடைய எழுத்துக்கள் பரிசுத்த ஆவியினாலே சாரமேற்றப்பட்டதாக இருக்கிறது. ஜெபம் பண்ணி பேசினார். லீதியாடு உள்ளத்தை கர்த்தர் என்ன செய்தார்? திறந்தார். ஆண்டவர் பலத்தினால முடியாது. அவள் பெரிய ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ஸ்திரீ, இரத்தாம்பரம் இருக்கிறவள், பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணுகிற ஒரு நபராக இருந்தவள் தான் அந்த லீதியாள். அவளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆற்றங்கரையிலே வழக்கமாய் அவர்கள் ஜெபித்தார்கள். ஆற்றங்கரை ஏன் ஜெபம் பண்ணாங்க? ஜெபம் பண்ணுறதுக்கு வீட்டில் இடம் அவளுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், வசதியான இடம் இல்லாமல் இருந்திருக்கலாம். தனிமையாய் ஒரு இடத்துல போய் வழக்கமாய் ஆற்றங்கரையிலே ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவனாயிருந்தான் இந்த பவுல். இயேசு கிறிஸ்து வனாந்தரமான இடங்களிலே போய் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். அவரை கொண்டு பெரிய காரியங்களை பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? செய்ய முடிந்தது. அதாவது லாசரு 4 நாளாக அவன் அடக்கம் பண்ணப்பட்ட அவன் நாரிப்போன சரத்தை உடையவனாக இருந்த அவனை கர்த்தர் என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். நாரிப்போன சரீரம் என்ன செய்யும்? உயிரோட மாறும். விசுவாசத்தோடு கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஜெபம் பண்ணின இயேசு கிறிஸ்து வெளியே வான்னு சொன்னோடனே லாசரு வெளியே வந்தான். ஜெபம் பண்ணாமல் இருந்தால் வானாலும் என்ன செய்ய வராது, போனாலும் என்ன செய்யாது, போகாது. பிசாசு போன்னு சொன்னாலும் ஜெபம் பண்ணுறோன்னு சொன்னா தான் போகும். முழங்காலத்தான் பிசாசு பார்ப்பான், அங்கெல்லாம் பார்க்க மாட்டான். எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம் பார்க்க மாட்டான். எந்த மாதிரி நம்ம பக்தி வேஷம் போட்டிருக்கோங்கிறத பார்க்க மாட்டான். அவன் நம்முடைய கையில் பைபிள் இருக்கிறதா என்று பார்க்க மாட்டான். நல்ல பாட்டு பாட தெரியுமா அதெல்லாம் பார்க்க மாட்டான். ரத்தம் செய்யும் போக மாட்டான் அவன். ஆனால் முழங்கால் மட்டும் தேஞ்சிருக்கான்னு பார்ப்பான். முழங்கால இந்த தேஞ்சி இருக்கிறத பார்த்துட்டானால் அவனுக்கு முன்னால் பிசாசு என்ன செய்வான்? நடு என்று நடுங்குவான். ஆகவே முழங்கால் போட வேண்டும். ஆமென். நம்ம ஜெபிக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுவாரா? கையில் வைத்து ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் ஜெபம் இருக்கணும், எனக்கு தண்ணி ஜெபம் பண்ணணும்ப்பா, நான் அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நான் சரியாய் ஜெபிக்காதது தான். நான் ஜெபம் பண்ணும்படியாய் தீர்மானம் எடுக்கிறேன். அப்போ சொன்ன பவுல் முழங்கால் படியிட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல, வல்லமையை பெற்றுக்கொண்டது போல, விடுதலையை பெற்றுக்கொண்டது போல, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல, ஆண்டவரே நானும் பெற்றுக்கொள்ள முடியாய்
உம்முடைய பிரசனத்தை அனுபவிக்கும்படியாய், உம்முடைய அசைமானத்தை அனுபவிக்கும்படியாய் முழங்கால் நின்று ஜெபிக்க வேண்டும். அதற்கான கிருபையை தருவீராக, அதற்கான கிருபையை தருவீராக என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகம், ஜெபிக்கிற விண்ணப்பத்தின் ஆவி இறங்கி வரும்படி கேட்கிறேன். விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும்படி கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாலையில ஜெபிக்கத்தக்கதாக ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர், அதிகாலையில ஜெபிக்கணும்ப்பா. முழு ஜெபத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது நான் வர வேண்டும் ஆண்டவரே. உபவாச கூட்டங்களில் வந்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஆட்களுடைய கூட்டம் சபையிலே பெருகுவதாக. முழு இரவு ஜெபத்துக்கு வரவுடைய கூட்டம் பெருகுவதாக. உபவாச ஜெபத்துக்கு வரவுடைய கூட்டம் பெருகுவதாக. எப்போ ஜெபத்தை விட்டோமோ அப்போவே நம்ம கேட ஆரம்பித்தோம். வாழ்க்கையில் கேடு வர ஆரம்பித்தது. முழங்கால் எவ்வளோ அதிகமாக நிற்கிறோமோ அவ்வளவா பிசாசும் போராடுவான். ஆனால் கடைசியில் ஜெயம் நமக்கு. ஹல்லேலூயா. ஜெபிக்க பிசாசு விடமாட்டான். ஆனாலும் அதுக்காய் போராடி நாம மேற்கொண்டு ஜெபிக்கும் பொழுது பிசாசு நிச்சயமாய் தோற்று போவான். ஜெபம் பண்ணா அவனுக்கு தோல்வி உண்டுன்னு தெரியும். ஆகவே தான் விசுவாசிகளை ஜெபிக்க விடுகிறதில்லை. ஊழியர்களை என்ன செய்ய விடுகிறதில்லை? ஜெபிக்க விடுகிறதில்லை. ஜெபம் பண்ற ஊழியக்காரனுக்கு கர்த்தர் எங்கிருந்து ஆத்துமாக்களை கொண்டு வருவார். ஜெபம் பண்ணி சுவிசேஷத்தை சொல்ற விசுவாசி அவனுக்கு கர்த்தர் நீதி ஆட்களை நிச்சயமாக என்ன செய்வார்? கொடுப்பார். நம்முடைய வார்த்தையினால் ஒன்றுமே நடக்காது. நம்ம என்ன திட்டம் போட்டாலும் ஒன்றும் நடக்காது. கர்த்தருடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும். தெய்வீதி சொல்ல, கர்த்தாவுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வாசிக்கல. எபேசிய நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். மேலே வாசிக்கிறோம். 19ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் 13 படித்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாக வேண்டாம். இயேசுவுக்கு சமீபமாக வேண்டும். தேவனுக்கு சமீபமாக வேண்டும். பாவத்தை எல்லாம் விட்டு இயேசுவுக்கு சமீபமாக மாற வேண்டும். மாத்திரமல்ல, தேவனுடைய சபையில் இருக்கிற நாம் 19ஆம் வசனம் சொல்கிறது, இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் மேல், அல்லேலூயா, தேவனுடைய ஆவியினாலே கட்டப்படுகிறீர்கள். ஆவியானவருடைய அசைவாடுதல், ஆவியான கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆவியான கட்ட வேண்டும் என்று சொன்னால், நாம் கட்ட முடியாதை அவர் கட்டுவார், நாம் செய்ய முடியாதை அவர் செய்வார். அவரால் இது முடியும். என்ன செய்யணும் தெரியுமா? வசனம் சொல்லுது, ஃபெலோஷிப். ஐக்கியம் சரியா இருந்ததுன்னா ஆவியான அசைவாடுவார். வீட்டில் ஐக்கியம் சரியா இருந்ததுன்னா ஆவியான அசைவாடுவார். அவருடைய பிரசன்னம் வீட்டில் இருக்கும். புருஷனும் மனைவி எப்போ சண்டை போட்டோமோ அப்போ ஆவியான வீட்டை விட்டு போயிடுவார். வீட்டில் அடிதடி சண்டை பிரச்சனை வாக்குவாதம், அந்த வீட்டில் தேவன் அசைவாடவே மாட்டார். நம்ம ஆண்டவரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும்? ஒன்றா இருக்கணும். கணவன் மனைவி ஆனால் பிரிக்க பிசாசு வகை தேடுகிறான். எப்படியாவது ஒரு வார்த்தையில் எப்படியோ ஒரு காரியத்தை சொல்லி பிரிவினை, சண்டை, நல்ல ஜெபம் பண்ணிருப்பாங்க, சேர்ந்து பிரிச்சிருவான். நல்ல குடும்ப ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வாரம் ஜெபம் நடக்காது, ஒரு மாதம் நடக்காது. அதுக்கு பிறகு மெதுவாக மறுபடியும் அவன் விடுவான். திரும்ப விட்டோன்னா திரும்பவும் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம், திரும்ப மறுபடியும் கொண்டு வந்துடுவான் பிரச்சனையை. குடும்பத்தை ஒன்றாகவே இருக்க விட மாட்டான். ஆனால் நாம் எப்படியாவது குடும்பம் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்து கணவனும் மனைவியும் முதல்ல இசைவிணைப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட வேண்டும். முதல்ல கணவனும் மனைவியும் இசைவிணைப்பாக இருக்க வேணும். அதை பார்த்து பிள்ளைகளும் இசைவிணைப்பாக இருப்பாங்க. புருஷன் மனைவி இசைவிணைப்பாக இல்லாத வீட்டில் அண்ணன் தம்பி சண்டை நிறைய நடக்கும், அக்கா தங்கச்சி சண்டை நிறைய நடக்கும். புருஷன் மனைவி நல்லா இருந்தோன்னா பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. பிள்ளைகளும் பெற்றோரும் எல்லாரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருப்பதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம்.
பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. இடம் கொடுக்கவே கூடாது. கையில் வச்சோம், ஆண்டவரே என் வீட்டில் சண்டை வரக்கூடாதப்பா, நாங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், பிள்ளைகள் பெரியவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நாங்கள் மன்னிக்கணும், எரிச்சல் எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஓ, எங்களுக்குள்ளாலே எந்த விதமான மனஸ்தாபம் வந்தாலும் உடனேயே சரியாகி விடும்படியா எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவ பிரசன்னத்தை இழந்து போகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய அசைவாடு எங்கள் வீட்டில் இல்லாமல் பிசாசு எங்கள் வீட்டை நிரப்பி, பிசாசு எங்கள் வீட்டில் பலவிதமான சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு கத்தை உதவி செய்கிறார். கேட்கிற ஒவ்வொரு கத்தை உதவி செய்வார். உங்கள் வீட்டில் மந்திரவாதம் இல்லை, பில்லி சூனியம் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். உங்கள் வீட்டை பிரிக்கிறதுக்கு வேறு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நினச்சா ஒன்றா இருக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் அடிக்கடி நடக்கும்னா என்ன செய்வோம்? சில நாட்கள் உபவாசம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணோன்னா கத்த செய்வார். சில நாட்கள் சில சமயத்தில் ஒரு 21 நாள் ஜெபம் பண்ண கூட ஆண்டோட சமூகத்தை கேட்கலாம், பிசாசு ஓடி போயிடுவான். தானியேல் 21 நாள் ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு என்ன செய்தான்? தோற்கடிக்கப்பட்டான். தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஏந்தி மற்ற விதத்தினால் என்ன செய்யாது? போகாது. ஒரு வீட்டை பிரிக்கிறதுக்கு இன்னொரு வீட்டில் உள்ளவன் மந்திரவாதம் பண்ணலாம். பண்ணினாலும் பண்ணாட்டாலும் வீட்டில் பிரச்சனையை பிசாசு கொண்டு வருவான். ஆனால் பிரச்சனை நீங்கிறதுக்கு எங்கேயும் மந்திரவாதம் கிடையாது. ஒரு வீடை சமாதானமாக வைக்கிறதுக்கு எங்கேயும் மந்திரவாதம் பண்ண முடியாது. பிசாசு மூலம் அது நடக்காது. கர்த்தர் தான் செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். சும்மா அம்மிக்கல்ல விழுங்கிட்டு சும்மா என்ன செய்ய, சுக்கு கஷாயம் குடித்தா சரி வராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரிய பிரச்சனை அதுக்கு சும்மா நின்று நடக்கும்போது அப்படியே போகிற வழியில் ஆண்டவரே எங்கள் வீட்டில் சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா சமாதானம் வராது. அதுக்காக லீவு போடணும். அதுக்காக எங்கேயாவது போய் உட்கார்ந்துருக்கணும். குகையில் போய் உட்கார்ந்து தவம் இருக்கிறான் முனிவர். அவன் எவ்வளவு அடக்கி உடைக்கி என்ன செய்கிறான்? போய் தவம் இருக்கிறான். ஆனால் நம்ம என்ன தியாகம் பண்ணுறோம்? நம்ம ஜபத்துக்கென்று முழங்காலம் மடக்கிறதில்லை. நம்ம ஜபத்துக்கென்று தேவ சமூகத்தை நேரத்தை எடுப்பதில்லை. உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். சில வேளை ஆகாரத்தை என்ன செய்யணும்? ஒதுக்கி வைக்கணும், தியாகம் பண்ணணும். சில பானங்களை நான் குடிக்க மாட்டேன், சில ஆகாரத்தை குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எத்தனை நாள்? 3 நாளா இல்லை 21 நாளா இல்லை 40 நாளா? ஏன் 21 40? இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணார். தானியேல் 21 நாள் ஜெபம் பண்ணா. வேதத்தில் அந்த நாட்கள் சொல்லி இருக்கிறது. அடுத்து நம்ம 100 நாட்கள் அடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 19ஆம் தேதியிலிருந்து 100 நாட்கள் உபவாச ஜெபம் நம்முடைய சபையில் நடக்கும். பிரச்சனைகள் ஆட்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் 100 நாளுக்குள்ளால் அவங்களை தீராத பிரச்சனைலாம் தீரும்படி உதவி செய்வார். விசுவாசோட கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். The book of Ephesians chapter 4 verse 30. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஆவியானவர் அசைவாடுவார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவாவியான என்ன செய்தாரா? ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆதியாகமம் 1:2 வசனம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல தான் வருவார். ஆண்டவர் பிரச்சனையான இடத்துக்கு வரமாட்டார். நம்ம எல்லாம் பரிசுத்தமானதுக்கு பிறகு தான் பரிசுத்தாவியர் வருவார். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம். பரிசுத்தாவிக்கே ஜெபம் பண்ணி நம்ம கேட்கறது இல்லை. ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள் பரிசுத்தம் அடைஞ்சிருவேன், அப்புறம் நீர் வாரும். பரிசுத்தம் அடைந்த பிறகு வருகிறவர்ல பரிசுத்தாவியானவர். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக வருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது. ஜலத்தின் மேல் அவர் என்ன செய்தார்? அசைவானா. எங்கே சரியில்லையோ அங்கே சரிப்படுத்துகிற வேலை தான் பரிசுத்தாவின் வேலை. நான் சரியில்லை ஆண்டவரே, நான் சரியில்லை, நான் சரியாகிறேன், நான் சரியானதுக்கு பிறகு நீங்கள் வாரோம், அதுவரை வர வேண்டான்னு இருக்கக்கூடாது. அபிஷேகத்தை முதல்ல பெற்றுக்கொள்ளுங்கள். அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.
அவர் உங்களுக்குள் வந்துவிட்டால் கனிகள் உண்டாகும். அவர் உங்களுக்குள் வந்துவிட்டால் வெளிச்சம் உண்டாகும். அவர் உங்களுக்குள் வந்துவிட்டால் பிரிக்கப்பட வேண்டிய பிரிக்கப்படும், ஒன்று சேர்க்கப்பட வேண்டிய என்ன செய்யும்? ஒன்று சேர்க்கப்படும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரிந்து கிடக்கிறவைகளை ஒன்றுபடுத்த அவரால் மாத்திரமே முடியும். ஆகவே ஒழுங்கினமான மக்களாக நீங்கள் இருக்கலாம். அன்று சமூகத்தை ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய அபிஷேகம் வேணும். எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேணும்? உடைய அபிஷேகத்தை தாங்கப்பா. என்னுடைய கணவனுக்கு உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க. என்னுடைய மனைவிக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. எங்கள் வீட்டில் ஆண்டவரே நாங்கள் அபிஷேகத்தில் நிரம்பினவர்களாய் நாங்கள் ஜெபிக்க வேணும். இந்த சபையில் இருக்க எல்லா மக்களும் அபிஷேகத்தில் நிரம்பின மக்களாய் நாங்கள் ஆராதனை செய்ய வேணும். அபிஷேகத்தில் நிரம்பினவர்களாய் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியர்களாய் நாங்கள் மாற வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சில நாட்கள் போய் காத்துருங்க. ஆவியானவரை அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கணும். அவர் நிச்சயமாய் நம்ம என்ன செய்வார்? அபிஷேகம் பண்ணவர். அபிஷேகத்தை பெறாத மக்கள் நிச்சயமாய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். காத்துருங்க. ஆண்டவரே நம்முடைய அபிஷேகத்தை ஊற்று எனக்கு தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவி என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தவே கூடாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தவே கூடாது. ஆவியானவர் துக்கப்படுத்துகிற காரியங்கள் என்ன என்பதை வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து கீழே உள்ள வசனம் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் போய் படித்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லி இருக்கிறது அன்பில்லாத காரியங்கள், சாந்தம் இல்லாத காரியங்கள், பொறுமை இல்லாத காரியங்கள், துர்க்குணமான காரியங்கள், கெட்ட வார்த்தைகள், பொய்யே, இன்னும் மன்னிக்காத காரியங்கள், இப்படி ஏகப்பட்ட காரியம் சொல்லியிருக்கிறது. இவைகள் தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யும்? துக்கப்படுத்துகிற காரியங்கள். தேவ சமூகத்தில் கைகளை வைத்து கேட்பாண்டவரே, உங்களுடைய ஆவியை நான் துக்கப்படுத்தக்கூடாதப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நான் துக்கப்படுத்தக்கூடாது. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உம்மை துக்கப்படுத்தின பாவங்களை எனக்கு மன்னிப்பீராக. அன்பில்லாமை மன்னிப்பீராக. மன்னியாமை எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. கஷ்டப்பு எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. துர்க்குணம் எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. வைராக்கியம் எனக்குள்ள இருக்கிறது. பொறாமை எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. புறம் கூறுகிற அனுபவங்கள் எனக்குள்ள இருக்கிறது. உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேன். என்னை தயவாய் மன்னிப்பீராக. மறுபடியும் இறங்கி வாரும் ஐயா. இறங்கி வந்து நீ ஆசீர்வாதம் என்று சொல்லி எல்லாரும் கேட்போமா? ஹல்லேலூயா. Oh, thank you Jesus. Hallelujah. Glory to God. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Glory to God. Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. Glory to God. ஆவியான உங்கள் ஒவ்வொரு நிரப்புவாராக. ஆவியான பிரசன்னத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுங்கள். சிம்சோனை போல இழந்து போன தேவ பிரசன்னத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இழந்து போன தேவ பிரசன்னத்தை மறுபடியும் கர்த்தர் சபைக்கு தரப்போகிறார். இழந்து போன தேவ பிரசன்னம் குடும்பத்துக்குள்ளே திரும்ப வரப்போகிறது. ஆசீர்வதிப்பு கூடாது இறங்கி வந்த அதே மகிமை, ஓ ஹல்லேலூயா, உங்கள் மேல நம்ம மேல அது இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிறைவை பெற்றுக்கொள்வோம். Thank you Jesus. Hallelujah. Glory to God. நன்றி. நல்ல கர்த்தரை துதியுங்க. பரிசுத்தர் என்று அப்படி துதித்தார்கள். பரிசுத்த உதடுகளோடு கூட துதித்தார்கள். பரிசுத்த இருதயத்தோடு கூட துதித்தார்கள். பரிசுத்த கைகளோடு கூட தேவனை துதித்த வேளையில உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனை கண்கள் கண்டது. தேவனுடைய மகிமை இறங்கியது. தேவனுடைய அக்கினை உதடுகளை தொட்டது. விடுதலை உண்டானது. ஆசீர்வாதம் உண்டானது. வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள். அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஓ ஹல்லேலூயா. ஒரு மனம் உண்டாகட்டும். ஒற்றுமை உண்டாகட்டும். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்றாய் இணைக்கப்படுவதாக. பிரிந்து கிடக்கிறதான வாழ்க்கை ஒன்றாய் சேர்க்கப்படுவதாக. கணவன் மனைவி ஒன்றாய் இணைக்கப்படுவார்களாக. பிள்ளைகள் ஒன்றாய் இணைக்கப்படுவார்களாக. தேவ ஆவியான குடும்பங்களுக்குள்ளே அசைவாடுவாராக. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. நமக்கு நன்றி. எல்லா கரங்களை கொட்டி கர்த்தரை மறுபடி ஆவியானவரே மகிமைப்படுத்துவோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல,
கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். சொல்லுங்க, உம்முடைய ஆவியினால எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறப்பா, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. எது இந்த உலகத்துல அவர்களுக்கு செய்கிறாரோ செய்யலையோ, உங்களை பரலோகத்துல இயேசு வருகும் பொழுது உங்களை கொண்டு போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தை கொண்டு போகிற ஒரு மகத்தான வேலை ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா கரங்களை கொட்டி கற்றுக்கொண்டு நல்ல வார்த்தைகளை கை கத்திரி மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எஸ் லார்ட், நமக்கு நன்றி. வருகைக்கு என்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோமா? வருகைக்கு ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு வருகையில கைவிடப்பட்டு போகக்கூடாது. வாரும் ஆவியே என்று சொல்லி சத்தம் கேட்கும் பொழுது ஆவியானவர் மனமாட்டியவர்களாக என்று சத்தம் கேட்கப்படும் பொழுது ஆவியானவரோடு கூட நாங்களும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். உம்முடைய சமூகத்தில் வந்து சேர வேண்டும். நித்தியமாய் உம்முடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியான் மூலமாய் எங்களை நீர் தகுதிப்படுத்தும், எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட இனிமேலைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள்.